கூலிங்காக இருக்குமாண்ணே. ஒன்று போதுமா 2 தரவாமா? ஆனால் நீங்கள் ரேட்டு கூடுதலாக சொன்ன போல எனக்கு 200 கூடுதாமா உங்களுக்கு? காலையில் முதல் வியாபாரம் அங்கே உள்ள 2 பேர். அதனால உங்கள் ஷாப்பு மட்டும் ஓப்பன் ஆகிருந்து, அதனால இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வந்து. சரி வேண்டாமா அப்படி? ஆனால் அதான் கேட்டால் படிக்க மாட்டேன். நான் இதை தெரியாது, எனக்கு தெரியாது. சரிங்கப்பா, இதானா படிக்க மாலை? ஓகே, ஒன்று போதுமா? ஆமாம், ஒன்று போதும். படிக்க மாலை தானா? இதாம்மா படிக்க மாலை. தெரியாதவங்கள்ட்ட அப்புறம் இதுதான் சொன்னால் நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா, வாங்கிட்டு போயிட்டு அடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது சொல்லுவான் இதுக்கு பேர் அது இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதான் கேட்டேன். ஸ்படிக மாலை ஸ்படிக மாலை ஸ்படிக மாலை அப்படியே அடித்து சொல்லுங்க. சரிங்க. சரி, இதுதான் படிக மாலை. அப்படிதானே? ஸ்படிக மாலை. இதுக்கு யூஸ் எல்லாம் சொல்லுங்கப்பா. இதில் என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல சூடு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ப்ரெஷர் உடம்பு வந்து நார்மலாக இருக்கும். நார்மலான சூடை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். சரி, சூடை கண்ட்ரோல் பண்ணி ஹீட் இருக்காது. ஹீட் இல்லாமல் ஹீட்டு கம்மி பண்ணுறதா. கூலிங்காக இருக்கும் அந்த கல். சரிங்க 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 சரிங்க, சூப்பர். ஒரு படிக மாலை வாங்கியாச்சு. இந்த ஒரு ஷாப்பு தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. நமக்கு ஒரு படிக மாலை வாங்கிட்டோம். சரிங்களா? இவர் சார் சொன்னாங்க, எங்கள் சார் தான் சொன்னாங்க, படிக மாலை போட்டிங்கன்னா உடம்பெல்லாம் கூலிங்காக இருக்கும். இது படிகலிங்கம். காலையில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம். சரிங்க சரிங்க, படிகலிங்கம் ஆயில். ஓ சரிங்க. எல்லாம் கலைநயத்துடன் அழகழகாக செய்து வச்சுருக்காங்க. சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க ஷாப்பு? 7 மணிக்கு. 7 மணிக்குன்னா எல்லாரையும் காணும். வருவாங்க. ஓ, இங்கே பக்கத்தில் உள்ளவங்க தான் இல்லை எல்லாருமே? சரிங்க சரிங்க. 8 மணி 8:30 மணிக்கு எல்லாரும். சரி, ஓகே, தேங்க்ஸுங்க. சரிம்மா, நன்றிம்மா.